கார்த்தி ரேவதி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மகேஷ் வந்து கருப்பண்ணசாமி முன்னாடி சிக்கிட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்காது சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையை வந்து சொல்கிறாங்க கருப்பண்ணசாமி. அது மட்டும் இல்லாமல் மகேஷ் அடித்து உண்மையை வந்து வெளியில் வந்து கொண்டு வராங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வாய்ஸே வந்து கேட்க மாட்டேங்குது. என்னடா அது பேசுகிறது எதுவுமே கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்ன மாப்பிள்ள அப்படி என்ன பேசுனாங்க, என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லி மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து ஏமாத்திட்டாப்புல, எப்படி சொல்கிறதுனே தெரியல. இவருக்கு வந்து இது மாதிரி பழக்கமே இல்லை. அந்த பானையில் சாப்பிட்ற விஷயம்லாம் நம்ம மகேஷுக்கு. ஆனால் மயில் வாங்கின வந்து அங்கே கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அதை சாப்பிட வச்சு இங்கே வந்து இந்த அளவு வந்து பிரச்சனை பண்ணியிருக்காப்புல. இதை வீடியோ ஆதாரமாக எடுத்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுன்னு அவர் சதி செஞ்சிட்ருக்காரு. என்ன ஏதுன்னு நீங்களே வந்து நியாயத்தை வந்து கேளுங்க. நான் மகேஷ் தலையில் வந்து தண்ணியை ஊற்றி இழுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்பவே கஷ்டமாக போச்சு. இத்தனை நாளாக வந்து இவர் இந்த மாதிரி பண்ணதே இல்லை, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணுறீங்க, இது மாதிரிலாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் வந்து டிரைவர் தான் காரணமாக இருப்பான். கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏங்க என்ன நடந்தாலும் நான் தான் காரணமா? சும்மானே இருங்க. எனக்கும் மயில்வாகனத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த விதத்துலேயும் நான் காரணம் இல்லைங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், சிலம்பத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலேயும் வந்து காரணமே கிடையாது. தேவையில்லாமல் வந்து தப்பாக பேசாதீங்க. மாப்பிள்ளை இன்னொரு வாட்டி ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீட்டில் ஒன்று வச்சுருக்கேன் ஞாபகம் இருக்கா? சரி அத்தை, நான் அதோ தெரியாமல் காமெடியாக வந்து பண்ணேன். அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஏய் உங்களுக்கெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் யாருன்னு காட்டுறேங்கிற மாதிரி மயில் வாகனம் வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து எல்லாரும் வந்து கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு. என்ன பண்ணாலும் பண்ணிக்க, சாமியே வந்து எங்கள் பக்கம்தான் இருக்குது. அதனால தான் வந்து உனக்கு ஆதாரத்தை வந்து காட்ட முடியாமல் போயிடுச்சு. இதுக்குன்னே சாமி வரதான் போகிறாங்க, உங்கள் எல்லாருக்கும் வந்து பிரச்சனை பண்ண தான் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் தான் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நம்ம மகேஷும் மாயாவும் ஒரு பக்கம் ஏங்க இது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கார்த்தி வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் கோவமாகவும் ஆத்திரமாகவும் தான் வருது, இவங்க முகத்திரையை வந்து கிழிக்கணும்னு. நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, எல்லாமே வந்து புரியுது. ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் போகணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கார் வந்து நின்றுட்டுருக்கு, நம்ம சாமுண்டீஸ்வரியோட காரு. அதை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு துர்கா வந்து போகிறாங்க, ரேவதியோட தங்கச்சி. அப்போன்னு பார்த்து காரில் வந்து யாரோ ஒருத்தவங்க சாஞ்சு வந்து நிற்கிறாங்க. அவங்கள பிடிச்சி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. துர்கா, என்ன நினச்சிட்டு இருக்க? நீ முன்ன பின்ன இந்த கார்லாம் பார்த்துருப்பியா? இது எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான கார் தெரியுமா? காருக்கு முதல்ல எத்தனை டயர் இருக்குன்னாவது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு திட்டிடுறாங்க. தங்கச்சி, தேவலாம் பிரச்சனைக்கு வராத, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சாஞ்சது உனக்கு பிடிக்கலன்னா எந்திரிங்க, நான் கார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் மாட்டுக்கும் வந்து ஏஞ்சிட்டு போக போகிறோம். அதை விட்டுட்டு திட்டுறீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க திருப்பியும் துர்கா. நானும் ஐயோ பாவன்னு பார்த்தா என்னம்மா ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி துர்கா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த இடத்துல. மாமா மாமா மயில் வாங்கினோம் மாமா, இங்கே வாங்கன்னொன்னே வந்துடுறாங்க. என்ன தைரியம் இருந்தால் என்னோடய கொழுந்தியா கையை வந்து பிடிப்ப அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது, டேய் தேவலாம் பிரச்சனை பண்ணாத, நான் இருப்பேன்டா, என்னோட கொழுந்தியாக்காக நான் முன்னாடி வந்து நிற்பேன்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அடிக்கலான்னு வரப்போ கையை வந்து முறுக்குறாங்க. இவன் என்ன வேகமாக வந்து அடிப்பானோ, நம்ம ஒன்றும் பேச்சுவார்த்தை மட்டும்தானே, யாரையாவது கோத்து விட்டா நல்லா இருக்குமேனு அந்த இடத்துல மயில் வாங்கின வந்து யோசிக்கிறாங்க. எட்டி பார்க்குறாங்க, மகேஷ் வந்துடுறாங்க அந்த இடத்துல. மகேஷ் வந்தோன்னே வந்து, மகேஷ் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்து நிற்கிறாங்க. இவங்கிட்ட வந்து உங்கள் வீரத்தை வந்து காட்டுங்கடா. துர்கா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, டேய் இவனை பார்க்கவே வந்து ஐயோ பாவன் இருக்கான், இவன் எப்படிறா அடிப்பான்? நீ அந்த காலத்து படம்லாம் பார்த்தது இல்லையா? அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து 3 விஷயத்த வந்து வாங்கி பாப்பிளாடி அதுக்கப்புறம் தான் திருப்பி அடிப்பாங்கன்னொன்னே டிஷிம் டிஷிம் பண்ணுறாங்க. நீ ஒன்று தானப்பா அடித்த, கணக்கு கூட தெரியாதா? 3 அடி அடி, அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லும்போது 3 அடி அடிச்சிடுறாங்க. என்னடா அவன் என்ன அடித்தாலும் திருப்பி வந்து அடிக்கிற மாதிரியே தெரில. ஏன்பா மகேஷ், நீ எவ்வளோ வித்தையெல்லாம் கற்று வச்சுருக்க, அது எல்லாத்தையும் வந்து இவங்க கிட்ட வந்து காட்டுப்பா, அதுக்கு தானே வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இவன் பெரிய ஆளா, சரி அதையும் தான் பார்க்கலான்னு சொல்லி 2 பேரும் வந்து மாறி மாறி மகேஷை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமோ, இவன் கூப்பிட்டப்பயே நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆல்ரெடி வந்து மாயா சொன்னால் இனிமேட் மயில் வாகனம் கூப்பிட்டா போவே கூடாதுன்னு. அவள் புத்திசாலி, நம்ம அப்படியா அப்படின்னு சொல்லி செம காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மகேஷாக அந்த இடத்துல. உடனே வந்து தூரத்துலேருந்து கார்த்தி வந்து வந்துடுறாங்க. வரப்போ வந்து பார்க்குறாங்க, ஏமாம்மா ஃபஸ்ட்டு இவரை வந்து மாட்டி விட்டீங்க, ரேவதி கழுத்தில் தாலி கட்டணுன்னா சில பல திறமையெல்லாம் வேணும், நம்ம குடும்பத்துக்காக வந்து அடி வாங்கட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி துர்கா வந்து செம காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மயில் வாங்கணுமோ அந்த இடத்துல. கார்த்தி வந்தோடனே, அச்சச்சோ ஏற்கனவே வந்து இவர்கிட்ட வந்து அடி வாங்கியிருக்கோண்டா, ராஜா தாத்தாவோட பேரண்டா, ராஜ சேதுபதியோட பேரங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து சொல்கிறாங்க. என்ன இங்கே பிரச்சனை?
கையை பிடிச்சி இழுத்தாங்க. அப்படியா செய்வீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. காரில் சாஞ்சு உட்காந்துருந்தோம். இதுவ வந்து ஓவரா வந்து பேசினா முன்ன பின்ன கார்லாம் பார்த்தது இல்லையான்னு சொல்லி நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால தான் வந்து இது மாதிரிலாம் ஆச்சு. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆளை விடுங்கப்பா சாமின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஓடி போகிறாங்க. நார்மலா சொல்லியிருந்தாலே அவங்க போயிருப்பாங்க. தேவையில்லாம சின்ன பிரச்சனைய பெரும் பிரச்சனையா ஆக்காதங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. குறி சொல்ற இடத்துக்கு வந்து வராங்க. இப்ப தான் வந்து மகேஷோட முகத்திரை வந்து கருப்பண்ணசாமி வந்து கிழிக்க போறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்படியே வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க நம்ம கருப்பண்ணசாமி. அப்பன்னு பார்த்து என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமுண்டீஸ்வரி வந்து பேசுறாங்க. உடனே வந்து உன் பொண்ணுக்கு கல்யாணமா? நல்லபடியா நடக்கும். நீ நினைச்சது நடக்காது. நீ நினைக்காதத விட ஒரு விஷயம் வந்து நடக்குங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரிக்கு. என்னது? நான் நினைச்சது நடக்காதா? என் பொண்ணுக்கு வாழ்க்கை அதெல்லாம் அமோகமா சூப்பரா வந்து நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆனந்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம கருப்பசாமி உடனே வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க குழந்தைங்கள அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உன்னோட வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியாப்பா சாமுண்டேஸ்வரி கிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொல்லி மயில்வாகனம் வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுறாங்க. உனக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்க போதும் தான் அவங்க வந்து சொல்றாங்க. நீங்க சும்மா வந்து சொல்லாதீங்க. கற்பனசாமி அப்படியா வந்து சொன்னாங்க. வேணா பாரு ரேவதி கிட்ட வந்து எப்படி சொல்றாங்கன்னு. அதுபடி உனக்கு புரிய போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே, ரேவதி நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்காது. நீ கொஞ்சம் கூட ஆசைப்படாதது மிகப்பெரிய விஷயம் உன்னை தேடி வந்து வரப்போகுது அப்படின்னு தின்னூரை நெத்தியில வச்சு ஆசீர்வாதம் பண்றாங்க. நீ நினைச்சபடி ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்க போறமா அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி புரிஞ்சிச்சாப்பா? எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நீ தான் வந்து ரேவதிக்கு வந்து மாப்பிள்ளையாக போற. இதைத்தான் வந்து சந்தோஷமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோப்பா? எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஆனந்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம மயில் வாங்கினோம் பக்கத்துல இருக்கிற மாயாவையும் மகேஷையும் வந்து வம்பிழுக்கிறாங்க. சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம மயில் வாங்கினோம். டேய் நீங்க 2 பேரும் போகாதீங்கடா. நீங்க ஆல்ரெடி வந்து பித்தலாட்டம் தான் பண்ணியிருக்கீங்க. நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் அவ்வளோதான். பாத்தியா கருப்பண்ணசாமி கையில என்ன இருக்குன்னு மாட்டிக்காத அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ளைய வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னோன்னே, அப்படியே மகேஷ் மாட்டுங்க அவர் பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. அவர் மாட்டுக்கு பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல. என்னடா நினச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணான்னு சொல்லுவ. இது எல்லாத்தையும் வந்து நாங்க நம்பணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யார்ரா நீ? நான் கண்டிப்பா உனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்டா. என்னடா தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க. இவன் மாப்பிள்ளையா? இவன்லாம் வந்து மாப்பிள்ளையா? இவனுக்கு நான் ஆசீர்வாதமே பண்ண மாட்டேன். என் எல்லைக்குள்ள வந்ததே இவன் தப்பு. யாரை கேட்டுறா என் எல்லைக்குள்ள வந்திருக்க? மரியாதையா இங்கேருந்து ஓடிரு. சாமி எனக்கு தின்னூறு வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து கேட்குறப்ப, எனக்கு ஆசீர்வாதம் வந்து யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாது நல்லாவே தெரியும்டா. உனக்கு நான் பண்ணணுமா? என் கை உன் மேலே படணுமா அப்படின்னு சொல்லி அவர் கையில் நீளமான ஒரு பொருளை வந்து வச்சுருக்காங்க. நீ யார் என்ன ஏதுன்னு உண்மையை வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கியே, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு மாயா வந்து கூப்பிட்றாங்க. நம்ம மகேஷை வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் வந்து கேட்டுறாங்க போல இருக்கு சாமுண்டீஸ்வரியிலேருந்து எல்லாரும். அவங்களுக்கு யாருக்கும் ஒன்றுமே புரியவே இல்லை. அதே மாதிரி ரேவதியோட அப்பா வந்து என்னது இப்படியெல்லாம் தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட் அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்க.